ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதான் வந்து டைம்லைன். இதெல்லாம் வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் பண்ணோடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லோவில் சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு மீனிங் என்னன்னா இதில் வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து மூவ் பண்ணனா இப்போ வந்து கிரீன் கலரில் மாறிக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன, இந்த இடத்துல கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து ஒரு 20 ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய கீபோர்டில் வந்து ஐயை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே தான் சேம் லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஜீரோலேருந்து ப்ளே பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அனிமேஷன் வந்து ப்ளே ஆகிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட சைஸையும் நம்ம வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து 20லேருந்து 40க்கு வந்துட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி நான் அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஐயை ப்ரெஸ் பண்ணிட்டு லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து அனிமேட் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்து 60 ஃப்ரேம் வந்துட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிற அனிமேஷனும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து அனிமேஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.